எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இயற்பியல் ஆசிரியர் தியாகராஜன் என்ற ஹென்றி மற்றும் புகாரை அலட்சியப்படுத்திய பெண் தலைமை ஆசிரியை அன்னை ஷீபா ஃப்ளவர்லைட் மீது போலீசார் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இருவரும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சங்கீதா சின்னராணியின் உத்தரவின்படி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். சுமார் 800 மாணவர்கள் படிக்கும் இந்த பள்ளியில் 12ஆம் வகுப்பு வேளாண்மை பிரிவு மாணவர்கள் அக்டோபர் 13ஆம் தேதி சென்னமரெட்டிப்பட்டி அருகே உள்ள விவசாய நிலத்திற்கு செயல்முறை பயிற்சிக்காக அழைத்துச் செல்லப்பட்டனர். அப்போது மாணவிகள் 6 பேர் கொண்ட குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். அந்த நேரத்தில் ஆசிரியர் ஹென்றி ஒரு மாணவி மீது கை வைத்து ஆபாசமாக பேசி தொந்தரவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி தன் தோழிகளிடம் அழுதபடி நடந்ததை கூறிய போது தங்களுக்கும் இதே போல தொல்லை நடந்ததாக மற்ற மாணவிகள் தெரிவித்துள்ளனர். பள்ளிக்கு திரும்பிய மாணவிகள் இது குறித்து வகுப்பு ஆசிரியரிடம் புகார் அளித்தனர். ஆனால் தலைமை ஆசிரியை அன்னை ஷீபா ஃப்ளவர்லைட் இது சாதாரணம், இதை பெரிய விஷயமாக்க வேண்டாம் என்று கூறி நடவடிக்கை எடுக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பெற்றோரிடம் தகவல் தெரிவித்த மாணவிகள் பின்னர் விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் முறையிட்டனர். அதைத் தொடர்ந்து போக்சோ சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தியாகராஜன் இப்போது தலைமறைவாக உள்ளார். அவரை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைத்து 3 நாட்களாக போலீசார் தேடி வருகின்றனர். அதேபோல புகாரை உதாசீனப்படுத்திய தலைமை ஆசிரியர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.